அனைவருக்கும் வணக்கம். இனிமே சமையல் தான் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம டிஷ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எர்த்துக்கு சன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபன், ரெஸ்லிங்க்கு ரோமன், கார்ஸில் ஃபோக்ஸ் வேகன், ஜப்பான் கரன்சி என். நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன், கார்லிக் பெப்பர் சிக்கன். கார்லிக் பெப்பர் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 3 பூண்டு எடுத்திருக்கேன் சின்ன சைஸில், 2 பெரிய வெங்காயம் நார்மல் சைஸு, கொஞ்சமாக இஞ்சி, மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய் வத்தல். இஞ்சி நம்ம இங்கே ஏன் ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும், அதோட டைஜஷனுக்கு கொஞ்சம் நல்லது. மசாலா பொருட்களை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ட்ரையாக வறுத்தும் மசாலா பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு மசாலா பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா ஐட்டத்தை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை சிக்கனோட நம்ம மேரினேட் பண்ணணும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவோட சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை போட்டுருவோம். இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை உள்ளே போட்டுருவோம். தேவையான உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. கார்லிக் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ லாஸ்ட்டில் கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வருவோம். இன்றைக்கி நம்ம டிஷ்ஷை சிக்கனை பற்றிங்கிறனால அதை பற்றிய ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் எத்தனை கோழி வகைகள் இருக்கின்றன? உங்களோட ஆன்சரை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஆன்சரை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் உணவு இன்றியமையாதது. அப்படிப்பட்ட உணவுக்கு சிறப்பு கொடுப்பது நம்மளோட சேனல் இனிமே சமையல் தான். உணவு விருந்திற்கு மட்டுமல்ல, மருந்தும் கூட. மிக்க நன்றி.